அஷ்டமச்சனி அப்படிங்கும்போது 7.5 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளை நம்மளுக்கு 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும். அது தென்மேற்கு அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது வாசப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடு கட்டும் போதும் சரி, இந்த அர்த்தாஷ்டமச்சனி இந்த அஷ்டமச்சனி சமயத்தில் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வீடு அமைதியாக பார்த்துட்டே இருக்கும். எப்போ அஷ்டமச்சனி வருதுன்னு பார்க்கும். அஷ்டமச்சனி வரும்போது இது டபுள் பிரச்சனையை கொடுத்துரும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சன்னதரை. அஷ்டமச்சனிங்கிறது நம்மளுக்கு 3வது மாதம் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகுதுங்க. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு 19/3 அந்த தேதியில் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனக்கத்துக்கு போகும்போது நம்மளுக்கு கண்டகச்சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிம்மத்துக்கு நம்மளுக்கு அஷ்டமச்சனியாகவும், கன்னிக்கு நம்மளுக்கு கண்டகச்சனியாகவும், கும்பத்துக்கு பாதகச்சனியாகவும், மீனத்துக்கு ஜென்மச்சனியாகவும், மேசத்துக்கு விரைச்சனியாகவும், தனுசுக்கு அர்த்தாஷ்டமச்சனி அப்படிங்கிற விஷயங்கள் நடக்குதுங்க. இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, 7.5 சனி அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம 3 ராசிக்கு நம்மளுக்கு ஒட்டுக்க நடக்கும். இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கும்போது 7.5 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளை நம்மளுக்கு 2.5 வருஷத்துலேயே கொடுத்துரும். அதுதான் நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள். அப்போ கண்டகச்சனிங்கிறது அதில் பாதியில் நம்மளுக்கு கொஞ்சம் விஷயங்கள் நடக்கும். அப்போ கன்னிக்கு நம்மளுக்கு பாதி விஷயங்கள் தவறான விஷயங்கள் நடக்கும். அதே நம்மளுக்கு தனுசு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4/1 பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்க, இது ஒரு பக்கம் நம்மளுக்கு அந்த ஜோதிட விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நம்மளுக்கு இந்த அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, பாதகச்சனி இந்த சமயத்தில் நம்மளுக்கு வாஸ்து விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னோம்னா நம்மளுக்கு சில பிரச்சனைகள் நிறைய கொடுக்கும். எப்பவுமே இந்த பகுதி நம்மளுக்கு ஈசானியம், இது ஒரு சிறப்பான நம்மளுக்கு அமைப்பு. இந்த இடத்துல நம்மளுக்கு வாசப்படி வைக்கிறதோ, இந்த இடத்துல வாசப்படி வைக்கிறதோ ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த இடத்துல 2 வாசப்படி இருந்ததுன்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு பாதிப்புகள் நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும். எது அந்த சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை குறையும். இதுவே இந்த தென்மேற்கு அப்படிங்கிற விஷயத்தில் ஏதாவது வாசப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக வருமானங்கள் குறையும், வேலையே போயிடும். அது மாதிரிலாம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்துரும். அதே நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு தென்மேற்குலேயே மேற்கு தள்ளி நம்மளுக்கு வாசப்படி இருந்ததுன்னா அவமானங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சின்னதாக நம்ம பேசுவோம், அது பெரிய அவமானங்களாக முடியும். அதனால தான் இந்த பக்கம் நம்ம வேண்டாம் அப்படிங்கிறது. இந்த நம்மளுக்கு அப்போ இந்த வடமேற்கில் வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வாசப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள், நம்மளுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துரும். அப்போது இந்த தென்கிழக்கு அப்படிங்கிற கிழக்கு சார்ந்து இருந்தது அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தீய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கும். இது எல்லாமே இது மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. இதுவே நம்மளுக்கு உச்சத்தில் எல்லா விஷயமும் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் இல்லை. பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எது உச்சம் எது நீச்சம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால் எப்போவுமே நீச்சமான இடத்துல வாசப்படிகள் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வீடு கட்டும் போதும் சரி, இந்த அர்த்தாஷ்டமச்சனி இந்த அஷ்டமச்சனி சமயத்தில் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக திருத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா அமைதியாக இருக்கும் வீடு இந்த சமயத்தில் போட்டு எடுத்துரும். சரிங்களா? அதனால தான் இந்த அஷ்டமச்சனியை வீடு அமைதியாக பார்த்துட்டே இருக்கும். எப்போ அஷ்டமச்சனி வருதுன்னு பார்க்கும். அஷ்டமச்சனி வரும்போது இது டபுள் பிரச்சனையை கொடுத்துரும். சரிங்களா? அதனால தான் நம்ம இது மாதிரி அமைப்புகளை வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகளை நம்ம தவிர்த்துக்கணும். சரிங்களா? அதனால தான் இந்த சமயத்தில் இது நம்மளுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறது தான். சரிங்களா? மிக்க நன்றிகள் பல.